ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜார் நான் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 3 பல் வெள்ளைப்பூடு, இஞ்சி துண்டு நறுக்கினது ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ஒரு சுற்றிட்டேன் பாருங்கள், லேசாக அரைச்சிருச்சு. இப்போ நிலக்கடலை பருப்பு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 கையளவு போடுங்க போதும். அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வலுவலுன்னு. இப்போ அதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம அதே ஜாரில் சாப்பாடு வச்சுருப்போம்ல, மிச்சமான சாப்பாடு அதை போட்டுக்கலாம். இது ரொம்ப பொறுன்னு இருக்கும், வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் அதே பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஈவினிங் டைம் பசங்களுக்கு டீ சாப்பிடும்போது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை பண்ணிடலாம். எல்லாம் சேஃபாக வீட்டுக்குள்ளே இருங்க, எங்கேயும் வெளியே போகாதீங்க. இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சீரகம் போடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டே பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டுக்கிறேன். போதும், இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க, தண்ணி தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக பால் மாதிரி போட்டுக்கோங்க. பால் மாதிரி போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாது. இப்போ நான் உருட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்ச பால்ஸை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காயணும், அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு, லேசாக பரட்டி விட்டுக்கலாம். கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைலாக இருக்கும். உங்களுக்கு டொமேட்டோ சாஸோட லிங்க் வேணும்னா கீழே நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.